ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்கார், புதுமைக்கெல்லாம் புதுமையாக இருக்கார். இப்படி இல்லாமல் அவரோட பெருமையை சொல்லித்து அடுத்தது 568வது திருநாமத்தில் ஓம் அதிதயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அதித்தின்னு தேவர்களோட தாயாருக்கு பேர், அன்னைக்கு பேர் அதித்தின்னு பேர். கஷ்யபரோட மனைவியில் திதி அதிதி அப்படிங்கிறவா. இந்த தேவர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய அவரோட தாயான அதிதி வடிவினர் அப்படின்னும் ஒரு பொருள். இன்னொரு பொருள் பூமி வடிவினர் அப்படின்னு. பூமி வடிவினர் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னாலே, தாய் பூமி அப்படின்னாலே பொறுமை தான் அங்கே ரொம்ப முக்கியம். அவர்கள்ட்ட என்ன ரொம்ப சிறப்பாக காணப்படுது அப்படின்னா பொறுமை. ஒரு தாயார் ஒரு கருவுற்று ஒரு குழந்தைய சுமந்து அதை பிரசவித்து அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துக்கிறதோட இல்லை, அதை ரொம்ப ஆசையாக இன்பமாக ஏற்றுக்கிறா. அதுதான் தாயாரோட சிறப்பு. தாயாரோட சிறப்பு என்ன, இங்கே தான் இருக்குது. யாரானும் அப்படி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டின்னு நம்மளை உடலை வருத்தினாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு, அதுவும் அவர்களுக்கு பிரசவ காலம் அப்படிங்கிறது மறுபிறவின்னே சொல்லியிருக்கு. அதில் பிழக்க முடியாத எத்தனையோ பேர் காலமானதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாமும் அவள் பொறுத்துக்கிறா. இதை ஏதோ நமக்கு கடமையே அப்படின்னு பொறுத்துக்காத இன்பத்தோட ஆசையோட அந்த தாய்மை அப்படி மகப்பேறு அப்படிங்கிறது அவ்வளவு பெருமையாக அதை ஏற்றுண்டு பண்ணுறா. இப்படி பிரசவத்துக்கு தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்குள்ள ஆளாக்கிறதுக்குள்ள எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு, கண்ணை எதிர்க்க பார்க்குறமே. இதெல்லாம் அவர்கள் ஏதோ கடமைக்காக வேண்டாம் வெறுப்பா நம்மளுக்கு தீராதே அப்படின்னு செய்யலை, விருப்பத்தோட அன்போட ஆசையோடு செய்கிறா, பாசத்தோடு செய்கிறா இல்லையா. அதுதான் தாய்மை. அந்த தாய்மைங்கிறது அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பெருமை பெண்களுக்கு, பெண்குலத்துக்கே பெருமை என்னன்னு அந்த தாய்மை தான். ஆனால் நவீன விஞ்ஞானத்தெல்லாம் பார்த்தாக்க நமக்கு காது கொண்டு கேட்க முடியல. என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த தன்னோட அந்த கர்ப்ப காலத்தில் தான் இனிமேல் குழந்தையை சுமக்கிறது, இந்த பிரசவிக்கிறது, இந்த கஷ்டம்லாம் என்னால் பட முடியாது, ஆனால் எனக்கு குழந்தைய வேணும் அப்படின்னு ஒரு வாடகத்தாயாம் அவள்கிட்ட குழந்தைய பெற்றுங்கிறது. அதுக்கப்புறம் இவன் என்ன அம்மா என்ன பேர், தாய் என்ன பேர் அப்படின்னா எப்படி மனோவிகாரம் ஏற்படுது பெண்களுக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. இந்த விஞ்ஞானத்தில் இப்படிலாம் நம்மளோட அன்பை எப்படிலாம் குறைக்கிறது அப்படின்னு. தான் சுமந்து பெற்று பாசத்தோடு வளர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை யார்கிட்டையோ வாடகைக்கு கொடுக்கறது, அவள்கிட்டேருந்து வாங்கிறது அப்படின்னா இது எவ்வளோ ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு தெரியுது. ஆனால் சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு, அந்த தாய்மை ஸ்தானத்திலையும் இவர் இருக்கார். அப்படின்னா நமக்கு அருள் செய்யறதுக்கோ நமக்கு உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்கோ அவர் அன்போட அருளோடு தான் பண்ணுறார். ஏதோ கடமையே இவெல்லாம் படைச்சாச்சு, இவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை அப்படின்னு கடனுக்காக பண்ணலை, ஆசையாக பண்ணுறார். அதனால தான் அவர் அதிதையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தாய் வடிவம்னு சொன்னாலும் சரி, இல்லை அத்தனை பேரையும் தாங்கக்கூடிய, நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் அத்தனையும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய பூமி வடிவம்னு சொன்னாலும் சரி. இதுக்கு மேலே இன்னொரு பொருள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதித்தின்னா விருந்தாளிக்கு பேர், விருந்தினருக்கு பேர் அதித்தி. அதாவது விருந்தினர்லேயும் சொல்லாத கொள்ளாத வரவர்கள், முன்னறிவிப்பு எதுவும் இல்லாத திடுதிப்புன்னு வந்து நிற்கிறவர்கள் தான் அதித்தின்னு பேர். அப்பேற்பட்டவர்களும் வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு, வேதமே அப்படி தானே சொல்கிறது. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படின்னு. பெற்ற அன்னையே கடவுள், தந்தையே கடவுள், நமக்கு அறிவை புகட்டக்கூடிய ஆசானே கடவுள், குருவே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. இப்படி சொல்லாத கொள்ளாத ஒரு விருந்தாளி வடிவம், விருந்து வடிவமாக இருக்கக்கூடிய அதிதி தேவோபவ, அவர்களும் கடவுள் வடிவம் அப்படின்னு சொன்ன உயர்ந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிதி வடிவமாகவும் இருக்கார், விருந்தாளியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இப்படி விருந்தாளியாகவும் இவர் இருக்கார் அப்படின்னா, அந்த விருந்து அப்படின்னாலே முன்னாலே சொன்ன அதிதினாலே முன்னறிவிப்பு எதுவும் இல்லாத வருது. அப்படி வரத்தே நம்ம எல்லாம் சௌரியமாக இருப்போமா, ரெடியாக இருப்போமா தெரியாது. அவர்களுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாகவா இருப்போம்? இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு ஏதோ இருப்போம். அவர்கள் திடுதுப்புன்னு வந்துட்டால் உடனே நம்ம எல்லாம் பிடிச்சிக்கோன்னு அவர்களுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி அவர்களை உபசரிக்கணும் இல்லையா? அப்படி அந்த அதிதி வருமாவும் வந்து அதுலேயும் மனசு கோணாத அதை உபச்சாரம் பண்ண, அதுதான் அங்கே முக்கியம். ஏதோ வந்துட்டாரே இப்படி சொல்லாத கொள்ளாத வந்துட்டாரேன்னு சலிச்சுண்டு செய்யக்கூடாது, சந்தோஷமாக பண்ணணுமா. அப்படிலாம் பண்ணி காமிச்ச மகான்கள்லாம் இருக்கா. அப்படி பண்ணி காமிச்சதுனால தான் அவர்கள் நாயன்மார் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் வழிபட்டு இருக்கும். அப்படி ஒரு நாயன்மார் தான் இளையான்குடி மாற நாயனார் அப்படிங்கிறவர். பாண்டி நாட்டில் இளையான்குடின்னு இருக்கு, அந்த ஊரை சேர்ந்தவர். நல்ல செல்வ செழிப்போடு இருந்தார். இவருக்கு என்ன அப்படின்னா, எப்படி இவர் தொண்டு பண்ணினார், சிவத்தொண்டு பண்ணார் அப்படின்னா, அடியார்களுக்கு உதவுறது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அதாவது பசுமாடு இருக்குது, பசுமாடு என்னென்னா பால் கறக்கும். இந்த பால் நமக்கு வேணும்னா இந்த பசுமாட்டுகிட்ட இருக்கிற பாலை கறந்துக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா, அந்த பாலை சுரக்க வைக்கிறதுக்கு ஒரு கன்றுக்குட்டி தேவை. அந்த கன்றை கொண்டு போய் மாட்டுக்கிட்ட காமிச்சு அதை வாயை வச்சு ஊட்ட வச்சாதான் மாடு பாலை கொடுக்கும். அப்புறம் நம்ம உடனே கறந்துக்கலாம், வேணுங்கிற அளவு கலந்துக்கலாம். அப்படி மாட்டோட பாலை கறக்க எப்படி ஒரு கன்று அவசியமோ அதைப்போல இறைவனோட அருளை கறந்துக்கிறதுக்கு அடியவர்களோட துணை வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் வாரியார் சுவாமியோட அருமையான விளக்கம். அப்போது கடவுள்கிட்ட அருள் சுரக்கணும், அவரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் ஒத்தையாக போய் தனியாக போய் நின்றுட்டு அவர்கிட்ட வேண்டியனத்தினால வந்துடுவாது. அதை விட எளிமையாக என்ன பண்ணலாம்னார், ஒரு அடியவர்களோட நாம் கூட போய் அந்த சத்சங்கத்தில் சேர்றதே நமக்கும் அருள் பன்மடங்காக பொழியிறது. அப்படி தான் இந்த ஒரு மனோபாவத்தில் தான் இளையான்குடி மாற என்ன பண்ணார், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது. அவர்களை திருப்தி அடைஞ்சிட்டான்னா சிவபெருமானோடு தானே நமக்கு சுரந்துரும். அப்படிங்கிறதுனால இவர் தங்கிட்ட இருக்கிற செல்வ செழிப்பில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது, எப்போ வந்தாலும் விருந்து வைக்கிறது, இப்படிலாம் பண்ணியிருந்தார். இப்படி இவர் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா. இவரோட இந்த பெருமை, இது எப்பேற்பட்ட ஒரு அடியவர்களுக்கு அன்னம் பாலிக்கிறது, இந்த விருந்து உபசாரம் அப்படிங்கிறது என்ன ஒரு உயர்ந்த ஒரு விஷயம், இதோட பலன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு என்ன பண்ணினர், இந்த அடியாரோட இளையான்குடி மாற நாயனரோட செல்வ செழிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறாப்பில் பண்ணினர். குறைஞ்சு கடைசியில் வறுமையில் வாட்ட ஆரம்பிச்சு கொடுத்து, எப்படி இந்த இவர்களுக்கே சாப்பாட்டுக்கு இல்லாத அளவுக்கு போயிடுது. இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, உலகம் உடனே என்ன பண்ணும், அவரை பார்த்துங்கோ, அவர் இருக்கிறதே அத்தனை பேருக்கு சாதம் போட்டார், இந்த சாதம் போட்டத்துலலாம் என்ன புண்ணியத்தை கண்டார், இப்போ இவரே சாப்பாட்டுக்கு திண்டாராப்பில் இருக்குது, அதனால் இனிமேல் நாளையிலேருந்து நம்ம யாருக்கும் ஒன்றும் அன்னதானம் பண்ண வேண்டாம், இப்படி தான் நமக்கு தோணும் மனிதனுக்கு. ஆனால் அடியாருக்கு அப்படி தோணித்தா, அடியார் அவருக்கு ஈக்குவலாக அவரோட மனைவி அவளுக்கு தோணித்தா இல்லை. இவா என்ன பண்ணான்னு, தனக்கு ஒன்றும் இல்லையே, சாப்பாட்டுக்கு இல்லையே, செல்வச்செழிப்பு இல்லையே, தன்னோடது எல்லாம் போயிடுத்தேன்னு வருத்தம் இல்லையாம், நமக்கு வந்த அடியார்களுக்கு நம்ம அன்னம் பாலிக்க முடியாத, விருந்து வைக்க முடியாத அளவுக்கு நமக்கு வறுமை வந்துடுத்தே அப்படின்னு சொல்லி அதுலேயும் விடாத என்ன முடியுமோ பண்ணின்னு இருக்கா. அப்படி பண்ணின்னு இருக்கிறதே ஒரு நாளைக்கு நல்ல கடுமையான மழை. இவர்களுக்கு ஒன்றும் ஆகாரத்துக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவநாமத்தை ஜபிச்சுன்னு வீட்டிலேயே சாப்பாடு இல்லாததுனால பட்னியாக இருக்கிறதுனால தூக்கம் வரல, புரண்டுண்டே இருக்கா வீட்டில் படுத்துண்டு. அப்போது இரவாக இருக்குது, இரவு வேளையில் நள்ளிரவில் ஒரு வயசான ஒரு விருந்து வரர் வந்து வீட்டுக்கு குடிசை கதவை தட்டி சிவ வேடத்தில் இருக்கார், விபூதி ருத்ராட்சத்தோடு வர்றார். இவரை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க 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 அப்படின்னு உள்ளே கூப்பிட்டா எல்லாம் பண்ணினான். எனக்கு ரொம்ப பசிக்கிறது, இப்போ எனக்கு சாதம் வேணும், சாப்பாடு போடும் அப்படின்னு. ஆனால் மாற நாயனாரும் அவர் மனைவியும் ஒருத்தர் பார்த்துக்கிறா, இது என்ன சோதனையாக இருக்குது, அதுவும் பகல் வேளையில் வந்தானே எங்கேயானும் போய் யாச்சகம் பண்ணியானும் கேட்டு வாங்கியானும் போடலாம், இப்போ ஒரே இரவு வேளையாக இருக்குது, நள்ளிரவாக இருக்குது, போராத்துக்கு கொட்டுறது, மழை கொட்டுறது. ஆனால் வந்தவரோ சிவப்பழமாக இருக்கார், சிவனடியாராக இருக்கார். இவர் பசின்னு சொல்கிறார், இவரோட பசி ஆற்றாத எப்படி இருக்கிறது, இந்த விருந்தை உபச்சரிக்காத எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறதே அவரோட மனைவி சொல்கிறா,
இன்னைக்கு அப்புறம் இவாள்கிட்ட செல்வ செழிப்பு போனோன்னா அங்கங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. வயலில் வேலை செஞ்சு அதில் வர கூலியில் ஏதோ சிவனடியார்களுக்கெல்லாம் பண்ணின்னு இருக்கா. உடனே நம்ம இன்றைக்கி தான் காலையில் விதை விதைச்சிது, அந்த விதை நெல்லெல்லாம் அங்கே இருக்கும், வயலில் விழுந்தது, அதை அள்ளிண்டு வாங்கோ, அதை நான் ஏதானும் பண்ணி பக்குவம் பண்ணி இவருக்கு போடுறேன் அப்படின்னா. உடனே இவர் நல்ல வேலை சொன்னேன் அப்படின்ட்டு தலையில் ஒரு கூடை கொட்டுற மழையில் கார்த்தால் விதை வச்ச அந்த நிலத்துக்கு போனார். அதில் இன்னும் அந்த மண்ணு இன்னும் எல்லாரோடையும் இதுக்கு சேரு சகதியோட அந்த ஒரு கூடையில் நெல்லை அள்ளிண்டு வந்தார். இதை கொண்டு வந்து கொடுத்தா இந்த அம்மா சுத்தம் பண்ணினா. அதுக்குள்ளே அந்த சிவனடியார் என்ன பண்ணிட்டார், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்க, நான் சித்த எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் படுத்துன்னு இருக்கார். இந்த போனால் நெல்லை கொண்டு வந்துட்டா. சரி, இதை குத்தி அரிசி வேணால் வரும், இதை சமைக்கிறதுக்கு பக்குவம் பண்ண அடுப்புக்கு விறகு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு கணவன்கிட்ட சொன்னான். உடனே அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு பின்பக்கம் போனார். இந்த கூரையில் இருந்த மூங்கிலாம் எடுத்தார். வீட்டு கூரையை பிச்சர், மூங்கில் எடுத்துட்டு இதை வச்சுக்கோன்னு. வாரியார் சுவாமிகள் இந்த கதையை சொல்கிறதே சொல்லுவார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், முதல்லையே நெல்லை எடுத்துனுவான்னு சொன்னால் விதை நெல்லை, அது பக்குவம் பண்ணுறதுக்கு விறகு வேணும்னு கையோடு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலைன்னார். அங்கே தான் அந்த பெண்மையோட சிறப்பு இருக்கான். முதல்ல நெல் வரதா பார்ப்போம், அது வந்துடுத்துனா அப்புறம் அதை எப்படி பக்குவம் பண்ணுறதுங்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு என்னென்னு அடுத்தது வேற வைக்க சொன்னான். இப்போ விறகும் வந்துடுத்து, அரிசி சாதம் ரெடி ஆகிடுது. இது வெறும் சாதம் எப்படி போட முடியும், இதுக்கு ஏதானும் பக்குவம் பண்ணி போடணுமே கூட. உடனே நம்மனா வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய ஏதானும் நம்ம இந்த கீரையெல்லாம் இருக்கும், அதை ஏதானும் எடுத்துன்னு வாங்கன்னு. இந்த கீரையை எடுத்துன்னு வந்து அதை கழுவினா, அதில் விதவிதமாக என்னெல்லாமோ தெரிஞ்சதை பண்ணினா, எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. இப்போது நல்ல மழை கொட்டுறது, நள்ளிரவாக இருக்குது. வாரியார் சொல்லுவார், இவர் ஏன் இப்படி நள்ளிரவில் வந்தார்னார். அவருக்கு பேரே என்னென்ன, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு அவரை சொல்லியிருக்கு. அதனால் இந்த நள்ளிரவில் இப்படி கூத்தாடுறது தான் அவருக்கு கைவந்த கலை. அதனால அடியார்களை சோதிக்க, அவரோட பக்தியை வெளிப்படுத்த இப்படி நள்ளிரவில் வந்திருக்கார். எல்லாத்தையும் ரெடி பண்ணினா அவரை போய் சிவனடியாரை எழுப்புங்கோ, அவர்களுக்கு அன்னம் பாலிக்கலாம் அப்படின்னு. இவா போய் எழுப்பினா, சுவாமி உங்களுக்கு தேவையான உணவு ரெடியாக எடுத்து நீங்கள் தயாராக இருக்கு, வந்து அமுது செஞ்சு எங்களுக்கெல்லாம் அருள் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால், அப்போ ஏந்துண்டாராம் அந்த படுத்துட்டு இருக்கிற சிவனடியார். இதை சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அப்படி படுத்துட்டு தொண்டு கிழமா படுத்துன்றவர் ஏந்திருக்கிறதே எப்படி ஏந்துனார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு தன்னோட சுய வடிவத்தில் ஜோதி வடிவத்தில் ஏந்துண்டாராம். அந்த சிவஜோதி ஏந்துண்டுது. ஏந்துண்டா இவ ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம். உடனே உமையம்மையோட காட்சி கொடுத்தார். இந்த ஒரு சமயத்திலையும் நாமளாக இருந்தால் நள்ளிரவில் யாரானு வந்தாக்க விருந்து வைக்கணும்னா பார்ப்போம், எல்லாம் காலங்காலத்தால் நாளைக்கு இப்போ படுத்துங்கோ, காலத்தாலே ஏந்துனா உங்களுக்கு ஏதானு சாப்பாடு போடுறேன்னு தானே சொல்லுவோம். ஆனால் இவர்கள் அந்த நள்ளிரவுலையும் கொற்ற மழையிலையும் கையில் ஒன்றும் இல்லாத போதும் இப்படி விருந்தை உபசரிச்சா அப்படின்னா அவரோட பெருமையை என்ன சொல்கிறது. அதனால் தரிசனம் கொடுத்து, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை, கைலாயத்தில் என்னோட இருக்கணும்னு சாயுஜ்யத்தை கொடுத்தார் அப்படின்னு இந்த இளையான்குடி மாரநாயனார் சரித்திரம் சொல்கிறது. இதில் படிப்பினை என்னன்னு, நம்மள்கிட்ட பொருள் செல்வம்லாம் இருக்கிறதே விருந்துகளுக்கு உபசரிக்கிறதெல்லாம் பெருமை இல்லை, இல்லாத போதும் உபசரிக்கணும். ஏன்னர் அதிதி தேவோபவன் வேதம் சொல்றது. அப்படி வரக்கூடியவர்கள் கடவுளோட வடிவமா. அதனால தான் இவருக்கு அதிதையே நமகான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.